முழுக்க அரசியலுங்க. எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்கிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்பது சீரழியும். அரசியல் கட்சி தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கான கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாக தமிழகம் உருவாகிட்டு இருக்கு. நீங்க அதிகாரிகளை மாத்தி மாத்தி மக்கள் முன்பாக நாங்க நடவடிக்கை எடுக்கிறோங்கிறது அதிகாரிகள் மாற்றம் அல்ல. இவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பிஜேபி கவர்மெண்ட் சொல்லணும். தமிழக மக்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரியும். எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்கிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்பது சீரழியும் அப்படிங்கிறது இது ஏதோ நாங்க இன்னைக்கு வந்து சொல்றது இல்ல, எப்பவுமே நிலவக்கூடிய கருத்து. அதை எந்த விதத்திலேயும் அப்போதெல்லாம் முதலமைச்சராக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார். இப்போது முதலமைச்சர் மாறி இருக்கிறார். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு, அவங்களுடைய அரசின் செயல்பாடு மாறவே இல்லை என்பது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில தெரியுது. அரசியல் கட்சி தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கான கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாக தமிழகம் உருவாகிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு குற்றவாளி, நான் ஒத்துக்கிறேன், பேரவைத் தலைவர் சட்ட அமைச்சர் சொல்ற மாதிரி புதிதான குற்றங்கள் வருது, டெக்னாலஜி வருது, குற்றவாளிகள் வராங்க. குற்ற செயல்களை முழுமையா தடுக்க முடியுமா? இல்லை. ஆனால் இந்த அரசு அதற்காக எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. தலைநகர்ல ஒரு மாநிலத்தோட தலைநகர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அந்த இடத்துல பட்ட பகல்ல நடக்கக்கூடிய படுகொலைகள், நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற குற்ற செயல்கள், நீங்க அதிகாரிகளை மாத்தி மாத்தி மக்கள் முன்பாக நாங்க நடவடிக்கை எடுக்கிறோங்கிறது அதிகாரிகள் மாற்றம் அல்ல. ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மக்களுக்கு பிரயோஜனப்படுதான்னு பார்க்கணும். அதிகாரிகள் மாற்றத்தின் வாயிலாக கண் துடைப்பு செய்கின்ற அரசியலை இந்த மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஃப்ரீ ஹேண்டுங்கிறது என்கவுண்டர் இல்லைங்க. நம்மளோட சட்டத்துல ஃப்ரீ ஹேண்டுங்கிறது என்கவுண்டர் இல்லை. எவ்வளவு தூரம் நீங்க வந்து குற்றச்செயல்கள் தடுப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஒண்ணு. குற்றச்செயல்கள் நடக்கும், ஆமா, சமுதாயத்துல குற்றச்செயல்கள் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா தடுப்பு நடவடிக்கைகள் ஒன்று. குற்றச்செயல்கள் நிகழாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை நாம எப்படி உருவாக்குறோம், குற்றம் நடந்ததற்கு பின்னால எந்த அளவுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம், நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்ப்பு வாங்குறோம், இது எந்த விதமான தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறது, இப்படிதான் ஒரு குற்ற செயல்களை அணுக முடியும். ஆனா நாங்க என்கவுண்டர் பண்ணி ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டோம்னா நீங்க சர்ச்சைனா, என்கவுண்டர் பண்றது வந்து ஃப்ரீ ஹேண்ட் இல்லைங்க. பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டோட பேர் இல்ல அப்படினு சொல்லிட்டு திமுக வந்து இதற்கு பல்வேறு நேரங்கள்ல எங்களோட கட்சியோட தலைவர்கள் நல்ல விளக்கமாவே பதில் சொல்லியிருக்காங்க. நானுமே அறிக்கை கொடுத்துருக்கேன். என்ன, மாநில பட்ஜெட்ல எல்லா மாவட்டத்தோட பேரும் சொல்றது இல்லை. அதே போல இதற்கு முன்பாக நடந்த பட்ஜெட்ல கூட எல்லா மாநிலத்தோட பேரையும் சொல்லலை. அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம மாநிலத்திற்கு எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு. உதாரணமாக பொதுவான ஒரு திட்டம் இருக்கு, மக்கள் தொகைக்கேற்ப சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம். அந்த திட்டங்கள் எல்லாமே பலன் பெற போவது அதிகமா தமிழ்நாடு தான், பீகார் இல்ல, ஜார்க்கண்ட் இல்ல. சிறு குறு தொழில் நிறுவனங்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் அதிகமா பலன் எடுத்துக்கும் அந்த திட்டத்துல. அதனால அகில இந்திய அளவில் ஒரு திட்டம் சொல்லப்படுகின்ற பொழுது, கொடுக்கின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய தன்மைக்கேற்ப ஒவ்வொருத்தரும் பலன் எடுத்துக்கும். அந்த விதத்துல பார்த்தா தமிழகத்திற்கு அதிகமான பலன்கள் கிடைக்குது. உள்கட்டமைப்பு வசதிகள்ல பலன் கொடுக்க போறாங்க. வேலை வாய்ப்புகள்ல ஸ்கில்ல நாம தான் பாருங்க அதிகமா வரப்போறோம். ஏனென்றால் இங்க தான் ஸ்கில் செட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது நம்ம ஸ்டேட். ஸோ நாளைக்கு இளைஞர்களுக்கான அந்த ஸ்கில் அப்படிங்கிறது அதிகமா பலன் கிடைக்க போகுது தமிழகம். இது முழுக்க அரசியலுங்க. இவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பிஜேபி கவர்மெண்ட் சொல்லணும். மோடி அவர்களை பத்தி திட்டினாதான் இவங்களுக்கு அரசியல் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எதுனாலும் டெய்லி இந்த பாட்டு தான் பாடுவாங்க. இவங்களோட மின்கட்டண உயர்வுல இருந்து, பத்திரப்பதிவு உயர்வுல இருந்து, நீங்க வந்து சொத்து வரி உயர்வு, பால், எந்த இடத்துல கை வைக்கல இந்த கவர்மெண்ட். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு விலை உயர்வு, மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா பேசுனீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு, அப்புறம் திருக்குறள், அறநானூறு, புறநானூறு எல்லாம் கரெக்டு. தேர்தல் நேரத்தில் அதிகமாக வந்தீங்க, சரிங்க. நானும் இப்போ என்ன சொல்கிறேன், தமிழக முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் மாதம் ஒரு முறை பிரதமரை ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு அழையுங்கள். யார் வேண்டான்னு சொன்னாங்க? கூப்பிடுங்க. எத்தனையோ திட்டம் மத்திய அரசு கொடுக்குதில்ல, ஒவ்வொரு திட்டத்தையும் தொடக்கி வைக்கிற கூப்பிடுங்க. இப்போ பாருங்க, ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறோம்,
ரேஷன் கடையில அரிசி கொடுப்பது மத்திய அரசு. ஆனா அரிசி கொடுக்கிற திட்டத்துக்கு பிரதமரை கூப்பிடுங்க, தாராளமா வருவாரு. மத்திய அரசு அரிசி கொடுக்குது, ஏன் கூப்பிட மாட்டீங்களா? இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு கொடுக்கும்போது ஒவ்வொரு மாதமும் பிரதமரை அழையுங்கள், நிச்சயமாக அவர் வருவார் என நாங்கள் சொல்கிறோம். அதனால தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட எல்லா மாவட்டத்துக்கும் போனார். இப்ப வராரா? இப்ப எல்லாம் காணொலி வாயிலாக தொடர்ந்து வைக்கிறாரு. அப்ப முக்கியத்துவம் இல்லைன்னு நாங்க சொல்றோமா? இல்ல. அதனால தேர்தல் நேரத்தோட விஷயத்த மற்ற ரெகுலர் நேரத்தில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உட்காந்து எப்போ திட்டம் தீட்டுவீங்க, எப்போ பார்லிமெண்ட் நடத்துவீங்க, எப்போ அசம்பிளி நடத்துவீங்க? எலெக்ஷன் மூடிலேயே நம்ம எப்போ இருக்க வேண்டாம்னு சொல்லி தான் ஒரே நேரத்தில் நம்ம தேர்தல் நடத்தலாம்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு.